ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு அருமையான முட்டை பணியார குழம்பு தாங்க நான் இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா பெருசா ஒரு நைஸா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் கடல மாவு, 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கிட்டேன். அது கூட கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, லைட்டா சால்ட் சேர்த்துக்கோங்க, அதிகமா சேர்க்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். கடல மாவு கரையறதுக்கு லேட் ஆகும், அதனால கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு இப்போ பணியார சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம பணியாரம் எப்படி ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரியே இந்த முட்டை பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஊற்றி நல்லா பெரட்டவும் நல்லா இருக்கும், கரெக்டா வந்துடும். அடுப்பு மட்டும் கொஞ்சமா சிம்ல வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க. இப்போ முட்டை பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, நல்லா முட்டை குழம்புக்கு தாளிக்க வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டு நைஸா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, அது கூட நல்ல பெரிய தக்காளி 1, எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், நல்லா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். கொஞ்சமா கரம் மசாலா, கருவேப்பிலை, எல்லாத்தையும் எண்ணெயிலே லேசா வதக்கிட்டு இப்போ தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுறலாம். அப்படியே கொதிச்சிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியா தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, கொஞ்சோண்டு சோம்பு, எல்லாத்தையும் நைஸா அரைச்சி எடுத்து இப்போ இந்த குழம்புல ஊத்திடலாம். கொஞ்சமா மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊத்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்குறப்ப நம்ம அழகா செஞ்சு வச்சிருக்கோம்ல முட்டை பணியாரம், அதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்குனா ஒரு அருமையான முட்டை பணியார குழம்பு ரெடி. இது சப்பாத்தி ரைஸுக்கு அப்படிதான் இருக்கும். ட்ரை பண்ணி